அடுத்த பாடல். காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் அப்படிங்கிறார். ஸோ காணாத கண் அப்படிங்கிறார். ஸோ காணாத கண்ணா என்ன? இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருள் இல்லையா? கண்ணால் முடியாதுன்னு சொல்ல முடியாது, பார்க்காத ஒரு பொருள், அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளேயே இல்லை மனிதன் இன்னும் செல்ல முடியாத காடுகளும் உண்டு, மனிதன் செல்ல முடியாத கடல் பகுதிகளும் உண்டு. ஏன்னா குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே மனுஷனால் போக முடியல. ஸோ அப்போ அங்கே போய் ஒருத்தர் ஒன்று பார்த்தாருன்னா இது பார்க்காத பொருள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதான் காணாத கண். கண் உடன் அப்படிங்கிறார், அதற்கூடையே அப்படிங்கிறார். அப்போ பார்க்காத ஒன்றை அது கூட அப்படின்னாருனா என்னென்னா பார்க்க வைக்கிறாருன்னு பொருள் அந்த இடத்துல, அது உட்பொருளாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்து கேளாத கேள்வியும் அப்படிங்கிறார். ஸோ கேளாத கேள்வியும்னா என்ன? கேள்வி என்பது என்ன அப்படின்னா, எது ஒன்று நமக்கு தெரியவில்லையோ அதுதான் கேள்வி இல்லையா? அப்போ கேளாத கேள்வியும் அப்படின்னா இந்த இடத்துல கேட்காத கேள்வி அப்படின்னு பொருள் அல்ல. கேட்டால் என்றால் காது வழியாக கேட்கறது மட்டும்தான் பொருள் அல்ல. நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் இப்போ சமீபத்தில் சொன்னோம். சொல்லுதல் அப்படின்னா வாயால் சொல்கிறது மட்டும் இல்லை, உடல் அசைவுகளில் கூட சொல்கிறது ஒன்று இருக்குது. அதுபோல் கேட்டல் அப்படின்னா காதால் கேட்கறது மட்டும் இல்லை, கண்ணால் பார்த்து கூட கேட்க முடியும். ஒருத்தர் அங்கேருந்து தூரத்துலேருந்து இங்கே வா அப்படின்னு சைகை காமிச்சாருன்னு வச்சுக்குவோம், நம்ம பார்க்க தானே செய்கிறோம். பார்க்கறதின் மூலமாக அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம், நம்மளை கூப்பிடுறாருன்னு உணர்றோம்ல. அப்போ கண்ணால் கூட இந்த இடத்துல கேட்க முடியும். ஒரு உணவு இருக்குது, அதுலேருந்து ஒரு வாசனை வருது, அந்த வாசனை பார்த்துட்டு எங்கேயோ சாப்பாடு இருக்குடாப்பான்னு அது பக்கத்தில் போகிறோம்ல. ஸோ அப்போ என்னது? அது நம்மை அழைக்கின்றது, அப்போ அதை நோக்கி செல்கின்றோம். ஸோ ஐம்புலன்களும் இந்த இடத்துல கேட்க முடியும் இந்த இடத்துல. ஸோ கேளாத கேள்வின்னா என்ன? இந்த இடத்துல 5 விஷயத்தில் 5 புலன்களினால் நுகர முடியாத ஒன்று எது? இறைவன் தான். இன்றைக்கி இந்த 5 புலன்களை நம்ம இறைவனை உணர்றோமான்னு கேட்டால் உணரலை இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க முடியல நம்மால். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, இங்கே இருந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ அதை பார்க்கக்கூடிய ஆற்றலானது அங்கு கிடைக்கின்றது. அது ஒன்று. அன்று ஐம்புலன்களால் உணரக்கூட முடியாத ஒன்றை உணரும் நிலை இந்த இடத்துல, அது இந்த இடத்துல. ஏன்னா இப்போ போன பாடலில் பார்த்தோம் இல்லையா, எப்படி ஒருத்தர் ஞான நிலையாக இருக்கார், ஆனால் தகுதி கேட்டவர்களுக்கு தான் கொடுக்குறாரு, மீதி எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். காணாத தன்னுடைய ஒரு பக்தர் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு இவர் நேரில் போய் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவருக்கு என்ன நடந்திருக்கும், அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவருக்கு என்ன கர்மா இருக்குது, அவருக்கு என்ன வினை இருக்குது, அவர் ஏன் துன்பத்தில் இருக்கார், ஏன் இறைவன் நோக்கி வரமாட்டார், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். இது காணாத கண்ணுடன் இந்த இடத்துல. அடுத்து கேளாத கேள்வி, அவருக்கு என்ன செய்யணும் அடுத்து. இப்போ முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு, இனி என்ன செய்ய வேண்டும் அதையும் என்ன பண்ணுறாரு, இவரால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இது வரைக்கும் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு முற்காலம், இறந்த காலம், அதை தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி கண்ணை மூணன்னா ஞான கண்ணில் அது எல்லாமே தெரிஞ்சிடும், முக்காலத்தில் உணர்றது இதுவாக இல்லையா? அடுத்து என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்துல, அது எதிர்காலம் இந்த இடத்துல, அதுவும் அவருக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்குது இந்த இடத்துல. அது கேளாத கேள்வி. ஸோ இறந்த காலத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, எதிர்காலமும் இவருக்கு தெரிஞ்சு போகிறது, இவனுக்கு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குது. அடுத்து கோணாத போதமும் கூடாத கூட்டமும் அப்படிங்கிறார். கோணாத அப்படிங்கிறார் அப்படின்னா, கோணுதெல்லாம் என்ன? ஒரு விஷயம் நேராக இருக்கிறது சாஞ்சிருதுன்னா கோணையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கோணாத போதமும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? போதம்னா அறிவு, ஞானம். அப்போ அவருக்கு இப்போ சொல்லணும், இவருக்கு அடுத்து தன்னை சாரி வந்த பக்தர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் சொல்கிறது எல்லாமே ஞானம்தான், அறிவினுடைய உச்சம்தான். அவர் சொல்லும் பொழுது சரியாக நடக்கணும், அதான் கோணாத ஞானம் இந்த இடத்துல. இவர் ஒன்றை சொல்லி அவர் செய்யலைன்னு வச்சுக்குவோம், அப்போ அது கோணிய ஞானம். ஏன்னா அவர் செய்யலை, அப்போ சொல்கிறதுனால ஒரு பலனும் இல்லை. இது அவருக்கு தெரியும், இதை சொன்னால் செய்வானா செய்ய மாட்டானா என்பதையும் தெரியும். மூன்றாவது விஷயம், இறந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் உடனே சொல்லுவாரான்னு கேட்டால் தெரியாது இந்த இடத்துல. ஏன்னா சொன்ன அவன் செய்யலைன்னா அவர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ அதையும் பார்ப்பார், இவன் செய்வானா செய்ய மாட்டானா. செய்வான் என்று உறுதியாக தெரிந்தால் மட்டும்தான் அதை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதுதான் இந்த இடத்துல கோணாத போதமும், அறிவு, கோணல் இல்லாத அந்த அறிவையும். அடுத்து என்ன சொல்றாரு? கூடாத கூட்டமும் அப்படிங்கிறார். கூடாத கூட்டம்னா என்ன? இந்த இடத்துல இப்போ ஒரு
உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மந்திர தீட்சை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். இந்த தீட்சையை கொடுத்தோம் அப்படின்னா இவன் மந்திரத்தை ஜபம் பண்ணுவான். ஜபம் பண்ணுறதுனால அவனுக்கு மேற்கொண்டு ஆன்மீகத்தில் முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படும் அப்படின்றது இவருக்கு தெரியுதுன்னு, அவனுடைய வினைகள்லாம் போகும் அப்படின்றது அவருக்கு ஞானத்தில் தெரியுது. ஏன்னா தானே இறைவன் இல்லையா, தெரிஞ்சவனை என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும், அவருடைய சிந்தனையின்படி அவர் கரெக்டாக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும், இந்த இடத்துல அவரிடம் உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் சிறிது சிறிதாக போகும். அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் போகும். ஏன்னா தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து மந்திரத்தை பெற்றிருக்கின்றார் இல்லையா. அப்போ அந்த மந்திரத்தை பெற்றார மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும், மும்மலங்கள் அகலும். மும்மலம் அகலத்தானே இருக்குது. இப்போ மேற்கொண்டு ஆசை வருமா, அந்த இடத்துல ஆசை வராது இல்லையா. அதான் இந்த இடத்துல கூடாத கூட்டமும். இன்னைக்கு கூட்டமாக கூடுது நம்மக்கிட்ட எது, ஆசைகள். அளவுக்கு அதிகமான ஆசைகள் ஒன்றா இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது. இறைவனுக்கு இந்த பக்கம் இருக்காருன்னா நம்ம எதிர் திசையில் தான் போகிறதுக்கான ஆசைகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. இதுதான் கூடாத கூட்டம். இந்த கூட்டமும் அடுத்து என்ன சொல்கிறாரு, நாணாத நாணமும் அப்படிங்கிறார். நாணாத நாணமும் அப்படின்னா இறைவனை பற்றி இந்த நாணுதல் அப்படின்னா என்ன, நாணம் அப்படின்னா பயபக்தி அப்படின்னு பொருள். நாணுதல்லாம் நம்ம வெட்கம்னு சொல்லுவோம் இல்லையா, நாணப்படுற அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நாணம் அப்படின்னு சொன்னால் பயபக்தி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பயபக்தி இந்த இடத்துல, நாணாத நாணமும் அப்படிங்கிறாருன்னா இது வரைக்கும் இவருக்கு பக்தியே வரல. நாணாத அப்படிங்கிறார், பயமும் வரல பக்தியும் வரல இறைவன் மீது. இல்லை இறைவன் மீது ஒரு பயம் இருக்கணும், ஐயோ நம்ம தவறு செய்கிறோமோ, இந்த இடத்துல இறைவன் இருக்கின்றாரே ஒரு சிந்தனை வரணும், அதுவும் வரல. ஆனால் ஒரு பக்தி அதுவும் வரல இந்த இடத்துல. பேருக்கு சாமி கும்பிட்றோம் பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல, அவ்வளோதான் இல்லையா. ஸோ இந்த நாணாத நாணமும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகப்பற்றில் இருக்கக்கூடிய இந்த பயம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுறாராம், நாணமும் அப்படிங்கிறதானா பயபக்தியை கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு ஆசையெல்லாம் வைக்கிறாரு, கூடாத கூட்டம் இந்த இடத்துல வைக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, உலகப்பட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் பயபக்தி கொண்டு வர்றாரு இந்த இடத்துல. இப்போ பக்தி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நாத அந்த போதமும் அப்படிங்கிறது. இப்போ பக்தி முழுசாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த இடத்துல, நாதம்னா சத்தம். அந்த சத்தத்தினுடைய அந்தம் அப்படிங்கிறது. அந்தம்னா என்ன, எல்லை. அந்தத்தினுடைய எல்லை, சத்தத்தினுடைய எல்லை என்ன இந்த இடத்துல, போதமும் அப்படிங்கிறாரு. போதம்னா அறிவு. எந்த அறிவு, இறைவன் அறிவின் உருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இந்த இடத்துல நாதத்தினுடைய எல்லை. இந்த எல்லையில் அதுவும் கண்ணாய் என காட்டினன் நந்தியே அப்படிங்கிறார். கண்ணாய் அப்படிங்கிறார். கண்ணாய்னா என்ன இந்த இடத்துல, இறைவனே இப்போ அவருடைய பார்வையில் எப்படி பார்ப்பார் இந்த இடத்துல. இறைவனுக்கு இந்த இடத்துல உருவம் இல்லை, அவருக்கு இந்த கண் என்பது ஒன்று தனியாக இல்லை அவருக்கு இல்லையா. இன்னொன்று கூட சொல்லலாம், இந்த ஞானக்கண்ணு சொல்லுவோம் இல்லையா, ஞானிகளுக்கு இருக்குது, கண்ணை முன்னாங்கன்னா தெரியும், ஆஞ்ஞா சக்கரம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இறைவனுக்கு என்று தனியாக அது இருக்கின்றதா என்று கேட்டால் அது கூட கிடையாது இந்த இடத்துல. இறைவனுக்கு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல, ஒன்றும் இல்லாத இறைவன். இதை நம்ம புரிஞ்சுக்கணுனாலே கஷ்டம்தான் இந்த இடத்துல. அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இறைவன் இருக்கின்ற இடம் காலம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, சத்தம் கிடையாது, இல்லை இருட்டு கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, காலமும் கிடையாது. இது மூன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது மனித அறிவில். ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு கண் இருக்குது, ஞான கண் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இல்லாத ஒன்று, ஏன்னா அவரே கண்ணுடைய மொத்த உருவகமே வந்தால் இந்த இடத்துல. ஸோ அப்படி தான் எப்படி இந்த உலகத்தை பார்க்கின்றாரோ அப்படியே இறைவன் என்ன பண்ணுறாராம், இவருக்கு காட்டின நந்தியே அப்படிங்கிறார். இறைவன் என்ன பண்ணாரா இந்த இடத்துல, இவருக்கு தெரிய வைக்கின்றார் குருநாதராக வந்த இறைவன். அப்போ என்ன பொருளாகுது இந்த இடத்துல, இறைவனே யார் அந்த குருவை சரணடைந்தாரோ அவருக்கே தன்னுடைய முழு உருவகத்தை காட்டுகின்றார். அதான் பாடல். இப்போ பட்டினத்தார் இருக்காரு, பட்டினத்தார் தான் அந்த தானே இறைவன் என்ற நிலையில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் கீழே யார் இருக்காரு, பத்திரகிரியார் இருக்காரு. ஸோ பத்திரகிரியாருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் இல்லையா. சொல்லி கொடுத்தது பத்திரகிரியார் என்ன பண்ணுறாரு, குரு சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறாரு
கடைப்பிடிச்சுன்னா பத்திரகிரியார்ட்ட இருக்க மும்மலங்கள் போகுது, ஆசை போகுது, மேற்கொண்டு வந்து சேரவும் இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, பத்திரகிரியாரை முதல்ல இறைவன் கூப்பிட்டுக்கிட்டாரு இந்த இடத்துல, இறைவனோட 2.5 கலக்க வச்சுட்டாரு இந்த இடத்துல இல்லையா. இதை தான் நாலாவதில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி, தானே இறைவன் என்ற நிலையில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு முற்காலமும் தெரியும். ஒரு சீடர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய இறந்த காலமும் தெரியும். இந்த இடத்துல அவருக்கு என்ன செய்தால் இவர் இந்த இடத்துல இவருக்கு என்ன செய்தால் இறைவனை நோக்கிய பயணத்திற்கு வருவார் என்ற அதுவும் அவருக்கு தெரியும். தனக்கு தெரிந்ததை அவருக்கு தகுதிப்படும்போது அவருக்கு சொல்லியும் கொடுப்பார். சொல்லி கொடுப்பதை அந்த சீடரானவர் இல்லை பக்தரானவர் சரியாக கடைபிடிக்கும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய மும்மலங்கள் அனைத்தும் அழிகின்றது இந்த இடத்துல. மேற்கொண்டு ஞான அறிவு தான் அவருக்கு வருகின்றது இந்த இடத்துல. அப்போ பயபக்தி வருது இந்த இடத்துல. அந்த பயபக்தியின் மீதாகவே குரு சொல்லி கொடுத்ததை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வரும் பொழுது சத்தத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய இறைவன் அறிவு வடிவமாக இவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அருளை கொடுத்து நிற்கின்றார் குருவாக இருக்கக்கூடிய இறைவன். அப்போ என்ன பொருள், இப்போது பட்டினத்தார் நிற்கிறார் அப்படின்னா, பத்திரகிரியார் வந்து நிற்கிறாருன்னா, இப்போ நம்ம அறிவில் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் மனுஷங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் பட்டினத்தார் எப்படி இருக்காரு, நானே இந்த பிரபஞ்சம், நானே இறைவன் என்ற நிலையில் அவர் இருப்பார். பத்திரகிரியாருக்கு குருவை பார்க்கும்போது அப்படி தெரியும். பத்திரகிரியார் பட்டினத்தாரை பார்த்தாருன்னு, ஆஹா இறைவா பிரபஞ்சம் ஃபுல்லாக கலந்து நிற்கிறியே அப்படின்னு அவருக்கு தெரியவார் இந்த இடத்துல. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஸோ ஒரு 3 பாட்டு பார்த்துருக்கோம். 3 பாடல்களுமே ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல். ரொம்ப எளிமையான வழி தான் சொல்கிறார். மனதை இறைவனிடம் சமர்ப்பியுங்கள் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ இதனை செய்தோமே என்றால் இந்த நிலை பெறலாம். இது அந்த பாடலோட கருத்து.